1ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர்கள் வந்து மிகவும் கசப்பான நிலையில இருக்கிறாங்க. அந்த வசனம் எப்படி சொல்றது? கொடுமையாய் நடத்தினார்கள் சொல்றாங்க. ஏன் எங்களை புறப்பட பண்ணி, ஏன் எங்களை கொண்டு வந்தி, எங்களை கொன்று போடவா நீ புறப்பட பண்ணி. ஆனா இதே மக்கள் தான் அந்த நாட்களில ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டார்கள், ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட்டார்கள். அவருடைய கூப்பிடுதலும் கூக்குரலும் ஆண்டவருடைய சமூகத்தை வந்து எட்டியது அப்படின்னு நம்ம படிக்கணும். அவர்கள் என்ன பண்றாங்க? கொடுமையாய் நடத்தப்படுகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் யாத்திராகமம் 2:23ல சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. யாரை பார்த்து கூப்பிட்டுருக்காங்க? யாரை பார்த்து கூப்பிட்டுருக்காங்க? ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. எப்படியாவது எங்களை இங்கிருந்து புறப்பட பண்ணிருங்க, எப்படியாவது எங்களை இந்த இடத்தை விட்டு அழைத்து போய் கொண்டு போயிருங்க, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு கூக்குரலிடும் சத்தம், ஒரு கூப்பிடும் சத்தம், ஒரு முறையிடும் சத்தம் தேவ சமூகத்துக்கு போய் எட்டியிருக்கு. அந்த அளவுக்கு அவர்கள் கூப்பிட்டு இருக்கிறார்கள். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறார்கள். வேதனை கூக்குரல் இடுகிறார்கள். ஆலோட்டிகள், the supervisors, இவ்வளவு வேலையை செஞ்சாகணும், இந்த வேலையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷிப்ட்ல அந்த காரியத்தை அவங்க மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். அப்போ அவர்களுடைய ஜீவன் கசப்பாக இருந்துச்சு. அவங்க தவித்து உரையிட்டார்கள். அடுத்து அவர்கள் உபத்திரப்பட்டு கூக்குரலிட்டார்கள். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேளையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். என்ன பண்றாங்க? அடித்தார்கள். அடிக்கப்படுறாங்க. அப்போ அவர்கள் மனமடிவாகிறாங்க. அப்படி படிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனமடிவாகிறாங்க, அடிக்கப்படுறாங்க, உபத்திரப்பட்டு கூக்குரல் எழுதுறாங்க, தவித்து முறையிடுகிறார்கள். அப்போ அடுத்து அவர்களுடைய ஜீவன் கசப்பா இருந்துச்சு. அவங்க வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. இந்த நிலையை பார்த்துதான், இந்த சூழலை பார்த்துதான், இந்த இக்கட்டை பார்த்துதான், இந்த சிக்கலை பார்த்துதான் ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணார்? புறப்பட பண்ணினார். ஆனா இப்போ ஒரு அவர்கள் வழியில சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம் வந்த உடனே அவர்கள் வாதாடுகிறார்கள். அவர்கள் வந்து எங்களை ஏன் புறப்பட பண்ணீங்க, எங்களை கொண்டு கூடவா புறப்பட பண்ணீங்க, நாங்க அங்க இருக்கும்போது நாங்க நல்லா இருந்தோமே அப்படின்னு அவங்க சொல்ற ஒரு காரியத்தை நாம இங்க பார்க்கிறோம். ஆனா இந்த மக்கள் பாருங்களேன், ஆண்டவர் இவர்களை புறப்பட பண்ணும்போது இவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணாங்க? அவர்கள் கர்த்தரை பாடினார்கள் அடிப்படும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பாடிடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் அவர் கடலிலே தள்ளினார். கர்த்தரின் வலது கரம் பகைஞரை நொறுக்கி விட்டது. கோவாக்கினை அழுத்தி தாளடியை போல் பட்சித்தாரே. அவர் ஆசியின் சுவாசத்தினால் ஜலம் உறைந்தது நடுக்கடலில். கர்த்தரை பாடிடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் வலது கரம் நீட்ட பூமியை விரியை விழுங்கி விட்டது. கர்த்தர் தம் ஜனங்களை ஒழுந்தார், கிருபையினாலே மீட்டு வந்தார். தம் பரிசுத்த வாசஸ்தலத்தில் இஸ்ரவேலரை சேர்த்ததினார். தாம் பரிசுத்த வாசஸ்தலத்தில் இஸ்ரவேலரை சேர்த்ததினார். கர்த்தரை பாடிடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனை முழுவதையும் சிவந்த சமுத்திரத்தில் அதிபதிகளையும் தள்ளினார். ஆலி அவர்களை மூடிக்கொண்டது, இனி எழுந்தவர் வருவதில்லை. ஆலி அவர்களை மூடிக்கொண்டது, இனி எழுந்தவர் வருவதில்லை. கர்த்தரை பாடிடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென். அந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட வசனத்தை வச்சு அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. அப்போ அவர்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் தீர்க்கதரிசியாகிய ஆரோனின் சகோதரியாகிய மிரியாமுக்கு பின்னால் போய் என்ன பண்றாங்க? மிரியாம் ஒரு பாட்டை ஒரு கவி பாட இவர்கள் பிரதிவசனமாக என்ன பண்றாங்க? கர்த்தரை பாடிடுவேன் அப்படின்னா மகிமையை வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி வச்சுறாங்க. அவங்க மாறி 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 வச்சுறாங்க. அப்படி அவர்கள் ஆடலோடும் பாடலோடும் கர்த்தரை பாடுறாங்க. அப்படி பாடினா அந்த வாயினா
அது வேற வாய், இது வேற வாய். அது வேற வாய், இது வேற வாய். என்ன பண்றாங்க? வாதாடுகிறார்கள். யாத்திராகமம் 17:1-2 மோசேயோடு வாதாடி எங்களுக்கு தண்ணீர் வர வேண்டும், தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லி செய்யறாங்க. வாதாடுகிறார்கள், வாக்குவாதம் செய்யறாங்க, வாதாடுறாங்க. 1 பவுல் சொல்றாரு, ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு. பவுல் சொல்றாரு, வாக்குவாதம் பண்றது ஒரு தேவ பிள்ளையினுடைய சுபாவம் இல்ல. ஒரு தேவ பிள்ளையினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, ஒரு அசாத்தியமான ஒரு சூழலை எதிர்கொள்ளும் போது, ஒரு சாதகமற்ற ஒரு சூழலை எதிர்கொள்ளும் போது விசுவாச வார்த்தைகளை பேசும்படியாக தான் ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்க நான் செய்யணும், எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆனா அவர்கள் பாடுகிற அதே வாய் என்ன பண்றாங்க? வாதாடுகிறத பார்க்கணும். இந்த வாதாடுவதற்கான சில காரணங்கள் என்ன? ஏன் இந்த வாக்குவாதம் பண்றது? ஏன் இந்த வாதாட ஆண்டவரோட ஹாப்பியா இல்லை, ஆண்டவரோட சந்தோஷமா இல்லை, ஆண்டவரோட மகிழ்ச்சியா இல்லை? இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 16:3 முதல் காரணம் என்னன்னா எதிர்கால பயம். முதல் காரணம் என்ன? எதிர்கால பயம். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் பாவிலை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடம் சொன்னார். இப்போ நம்ம வாசிக்கிறதுனா ஒரு கேள்வியாக, எங்களை ஏன் அழைச்சு வந்தீங்க, எங்களை ஏன் புறப்பட பண்ணீங்க, எங்களை கொண்டு போடவா, எங்களை நாசமாக்கவா, எங்களை அழித்து போடவா? இப்படின்னு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க எங்களுடைய பிள்ளைகளை சொல்றாங்க பட்டினியினால் நீங்கள் எங்களை கொண்டு போடும்படி எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்து வந்தீர்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு, ஒரு பயம் இருக்கு. 14ஆம் அதிகாரம் 11-12 அவங்க சொல்றாங்க, எங்களை சும்மா விட்டு விடும் என்று நாங்கள் சொன்னோம் அல்லவா? என்ன சொல்றாங்க? சும்மா விட்டு விடும். எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று நாங்கள் சொன்னோம் அல்லவா? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியிருந்தால் எங்களுக்கு இப்படி செய்வது என்ன? இதெல்லாம் ஒரு கேள்வி. மோசையை நோக்கி வருகிற கேள்வி. ஒரு சபை மேய்ப்பனா, ஒரு மந்தை மேய்ப்பனா ஒரு கூட்டத்தை அழைச்சு வரும்போது மோசையை பார்த்து இந்த கேள்வி, மோசையை நோக்கி நீர் எங்களை ஏன் கொண்டு வந்தீர்? மோசையை கொண்டு வந்தது யாரு? கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனா அந்த கேள்வி மோசையினால ஒரு பிரஷர் பில்ட் ஆகிட்டே இருக்கு. மோசையை நோக்கி எகிப்திலே எங்களுக்கு பிரேரக்குழி இல்லை என்றா அனாந்தரத்தை எங்களை சாகும்படி கொண்டு வந்து எங்களை புறப்பட பண்ணினது என்ன? நாங்க எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா அப்படின்றாங்க. இது என்னது? அடிமை மனநிலை. நாங்க எகிப்தியருக்கு வேலை செஞ்சே நாங்க இருந்துருவோம். எகிப்தியருக்கு வேலை செய்யும்போது அவங்க என்ன பண்ணாங்க? அடிக்கப்பட்டாங்க, அவங்க ஜீவன் கசப்பா இருந்தது, அவர்கள் கூக்குரலிட்டாங்க, அவர்கள் முறையிட்டாங்க, அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தாங்க, அவர்கள் வந்து மனமடிவாக்கப்பட்டிருந்தாங்க, அவர்கள் ஜீவன் கசப்பா இருந்துச்சு. இந்த நிலையை பார்த்துதான் ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணாரு? வெளியே கொண்டு வந்து இப்பொழுது அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கல. அடுத்து பாருங்க, அவங்க என்ன 11ஆம் அதிகாரம் 4-6 சொல்லுது, நாங்க எகிப்திலே சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் பொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். என்னங்க சொல்றாங்க? பழைய நினைவு. ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாவத்தாசை வருகுதோ பிசாசின் மேல் பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவாய், நீ உனக்கு சொந்தமல்லவே. என்ன சொல்றதுன்னா, இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை. நாங்க அங்க வெரைட்டி மீல் சாப்பிட்டோம். என்னது வெரைட்டி மீல்? வெரைட்டி மீல் என்ன? தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், வெள்ளை சாதம், இதெல்லாம் வெரைட்டி மீல். பல வகையான சாப்பாடு, வகையான சாப்பாடு சாப்பிட்டோம். இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து நாங்கள் அப்படிலாம் சாப்பிட்டோம். ஆனா இப்போ எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்துல அப்படி இருந்தோம் சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர்கள் முறையிடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த உணவு எப்படிப்பட்ட உணவு? சங்கீதம் 78:25 சொல்லுது, தூதர்களின் அப்பம், வானத்து தானியம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அப்பம் அதனுடைய ருசி வந்து யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 31 சொல்லுது, தேனித்த பணியாரம் அப்பா இருக்குது. தேனில முக்கின தேனில இப்ப நிறைய அந்த நெல்லிக்காய் தேனில போட்டு வச்சிருக்காங்க. அந்த தேன் நெல்லிக்காய் போட்டு வச்சிருக்காங்க. தேனில வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த பேரிச்சம்பழம் போட்டு வச்சிருக்காங்க. தேனில வந்து என்னது முந்திரி பருப்பு போட்டு வச்சிருக்காங்க. இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட் சொல்ல நமக்கு அந்த மாதிரி இருக்கும். அதில் சுவையாக இருக்கும், விலை. நீங்க சொல்லிட்டு தேனிட்ட பணியாரம், தேனில் முக்கிய பணியாரம் எவ்வளவு சுவையா இருக்கும்? குலோப்ஜாம் மாதிரி ருசியான உணவு பார்த்தா இதையும் குறை சொல்கிறார்கள். கேள்விதான் கேட்கிறாங்க. அவிசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா, கேள்விக்கு மேல கேட்கணும். கேள்விக்கு மேல என்ன வரும்?
கேள்வி நம்முடைய வாழ்க்கையில அதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற உணவு எப்பவுமே உயர்ந்ததாக இருக்கும் பாருங்க. 1 ராஜாக்கள் 16:15-19 நீங்க ஜஸ்ட் கேட்டுங்க, நேரம் சொல்றேன். அதுல தணலில் சுடப்பட்ட அடை, என்னது தணலில் சுடப்பட்ட அடை, அந்த நல்ல சுடப்பட்ட சூடான ஒரு உணவை ஆண்டவர் எலியாவுக்கு கொடுக்கிறார். அந்த உணவு சாப்பிட்ட உடனே அவருக்கு அவ்வளவு பலம் வருகிறது. எலியாவுக்கு 40 நாள் அதோட அந்த போஜனத்தின் பலனாலே எலியாவுக்கு எத்தனை மணி நேரம்? 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இவ்வளவு சென்று கிடைச்சிருக்கோம். ஆண்டவர் கொடுக்குற உணவு ருசியானது. ஆண்டவர் கொடுக்குற உணவு என்ன உணவு? நம்ம பொதுவாக சாப்பிட்டா ஒரு சட்டி நிறைய சோறு சாப்பிட்டு ஒரு வெங்காயத்தை கிடைக்கும். இப்போ மாறிடுச்சு. சிறு வயதுல தான் சட்டி நிறைய சோறு ஒரு வெங்காயம். அப்போ இதுல என்ன இருக்கு? இதுல ஒரு நியூட்ரிஷன் இருக்கா அப்படின்னா நியூட்ரிஷன் கிடையாது. அதுல கார்போஹைட்ரேட் மாத்திரம் தான். அதுல இந்த வெங்காயத்துல என்ன சத்து இருந்த போது, இந்த பச்சை மிளகாய் என்ன சத்து இருந்த போது, அது சரிவிகித உணவு கிடையாது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற உணவு பாருங்க, கொஞ்சமா சாப்பிட்டாலும் அது இந்த கடலுடைய தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதிரி தான் ஆண்டவர் கொடுத்தார் உணவு, இந்த மாதிரி தான் ஆண்டவர் கொடுத்தார் நல்ல ஆகாரம். ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க? குறை சொல்லுகிறார்கள். இதுக்கு முதல் காரணம் என்ன? என்னது? அவர்களுடைய பழைய நினைவு. அவங்க இப்போ இருக்கிற ஆண்டவருடைய மேன்மையை அறியாதபடிக்கு ஆண்டவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறதே பார்க்கிறோம். அவர்கள் என்ன பண்றாங்க? யாத்திராகமம் 14:1-4 போட்டிருக்கு. அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே சொல்றாங்க, நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாம் பட்டயத்தால் மடியும் எங்கள் பெண்ஜாதிகளும் எங்கள் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? இவங்க அப்படிதான் கேட்கறாங்க, எங்களை ஏன் கொண்டு வரீங்க, எங்களை ஏன் புறப்பட பண்ணீங்க? நாங்க முதல்ல நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருந்தோம்னு சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க கம்ஃபர்டபுளா இருந்தாங்களா? கம்ஃபர்டபுளா இல்ல. அவர்கள் மிகுந்த பாடுகளுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த வசனத்தினுடைய 14-4 கடைசி பாகம் படிச்சு பாத்தீங்கன்னா, திரும்பி போவோம் பாருங்கள். என்ன சொல்றாங்க? திரும்பி போவோம் பாருங்கள். அன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கின, மகிழ்ச்சியோடு தொடங்கின, சந்தோஷத்தோடு தொடங்கின, ஊக்கத்தோடு தொடங்கின, உற்சாகத்தோடு தொடங்கின அநேகர் இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்துல என்னது இல்ல. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்துல இல்ல, ஆலய வருகை இல்ல, ஆண்டவரை தேடுவது இல்ல, ஜெபம் இல்ல. அவர்கள் பழைய வாழ்க்கைக்கே போய்விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க சொல்றாங்க, என்னாகும் 16:13-14 சொல்றாங்க, நாங்க வருவது இல்லை, கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு போகிற தேசத்திற்கு நாங்கள் வருவது இல்லை. நாங்க முதல்ல எப்படிப்பட்ட ஒரு தேசம் இருந்தோம்? நாங்க ஒரு நல்ல ஒரு தேசத்துல இருந்தோம். நீங்க எங்களை கொண்டு வந்தது இந்த வனாந்தரத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரை போய் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சங்கீதம் 27:13 நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது, தேவன் நம்மளை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையான சூழல்கள் நடக்கதான் செய்யும், எதிர்மறையான காரியங்கள் நடக்கதான் செய்யும். அப்போ ஆண்டவரை பார்த்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன நமக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு? சங்கீதம் 27:13 ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன நம்பணும் தெரியுமா? கர்த்தருடைய நன்மையை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். அவருடைய வாயிலிருந்து அறிவு புத்தி வரும். அவர் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். கொள்ளாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க இருக்கும்போது பரமபிதாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவை அருளுவது அதிக நிச்சயம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம அதை கேட்டோமானால் அவரிடத்துல பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்குள்ள ஒரு ஆள் மனதுல இந்த கலக பொருள் வரக்கூடாது. கலக ஆண்டவரை பார்த்து, இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தா, இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யல, இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு உதவியும் செய்யல, இந்த கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்திருக்கல, இப்படி சொல்லி கொண்டுடாம நாம விசுவாசிக்கணும். வசனம் பாருங்க, யாத்திராகமம் 14:11-12 ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். இதுதான் ஆண்டவரே வருத்தப்படுறார். ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு வருத்தப்படுறார், விசுவாசிக்கல. அப்போ விசுவாசம் இல்லாத போதே ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசிகளை அப்படின்னு ஆண்டவர் செய்யறார். உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? காற்றையும் கடலையும் பார்த்து அவர்கள் பயப்படும் போது நம்முடைய சீடர்களை பார்த்து அவர் கோபப்படுகிறார். அப்போ விசுவாசம் நமக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய எல்லைகளிலே எதிர்மறையான சூழல்களையும் எதிர்மறையான சம்பவங்களையும் நாம எதிர்கொள்ளும் போது
நமக்கு ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறது விசுவாசம். என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய சூழல்கள் மாறும், நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன், கர்த்தரை நேர்த்தியான பாதையில் நடத்துவார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்ன நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். ஆண்டவருடைய வாயில விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசணும்னு எதிர்பார்க்கிறார். என்னாகும் 14:7-9 அந்த வார்த்தை யாருடைய வாயில இருந்ததுன்னா காலேபினுடைய வாயில இருந்தும் யோசுவாவினுடைய வாயில இருந்தும் இந்த வார்த்தை வருகிறது. அவர்கள் என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இப்படிதான் இவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் இருக்கு. ஆனா மற்ற 10 பேருடைய ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா வானத்தை அளாவும் உயரமான கட்டடங்களை நம்ம பார்த்தோம், அங்க ஏனாக்கின் குமாரரை கண்டோம், அவர்கள் நெடிய ஆட்களாக இருந்தார்கள், அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டு கிளிகளை போல இருந்தோம், அங்கெல்லாம் அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம், அங்க நம்ம போக முடியாது, அங்க போனோம்னா நாம் செத்து போவோம், நாம கொண்டு போடப்படுவோம் அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை பரவ செய்தார்கள். ஆனா 2 பேருடைய வாயில இருந்துதான் அவங்க விசுவாசமான வார்த்தை வந்துச்சு. அந்த 2 பேருடைய கால்கள் மாத்திரம் தான் வசனம் சொல்லுது யோர்தானை கையில அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த கானான் தேசத்துக்குள்ள அவர்கள் கால்கள் போனது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில இருந்தா கூட நாம் பாடம் முடிவரை என்னுடைய சிறையிருப்பு நாட்கள் முடிந்து விட்டது, நான் வனாந்தரத்தை சுற்று நாட்கள் முடிந்து விட்டது, நான் வழிகளை காணும் நேரம் வந்து விட்டது, இசைவேலின் சத்தம் ஓய்ந்து விட்டது, உன்னதரின் சத்தம் என்மேல் முடித்ததா உற்சாகமாய் ஓடுவேன். தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும், தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆமென் ஆமென். இதுதான் ஒரு நல்ல விசுவாசத்துடைய வாயில, நல்ல தேவ பிள்ளைகளுடைய வாயில இருந்து வர வேண்டிய வார்த்தைகள். விசுவாசம் உள்ள வார்த்தை, விசுவாசத்தினாலதான் நம்ம பிழைக்க முடியும். விசுவாசத்தினால நீதிமான் நினைச்சோம் பிழைப்பான். விசுவாசம் இல்லாம நம்மளால பிழைக்க முடியாது. விசுவாசம் என்பது ஒரு கேடகம். அல்லேலூயா. அதை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆவியின் படையை எடுத்துக்கொண்டு விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் என்கிற கப்பல் வந்து என்ன செய்யக்கூடாது? சேதப்படக்கூடாது அப்படின்னு வசனம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு சொல்லியிருக்கு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 சொல்றாரு. ஆண்டவர் எழுதி பார்க்கிறாரு, அவருடைய ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், ஆகையால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்க்கறாங்க? அவருடைய கைக்குள்ள அடங்கி உங்களுடைய கவலைகளை அவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்களுடைய கவலைகளை நீங்களே சுமக்கு முற்பட்டிக்க அப்படின்னா பாதி வயதில் நம்ம போயிருக்கோம். ஆமே, பாதி வயதில் நினைச்சிடும் போயிருக்கும். நம்முடைய பாரம், நம்முடைய கவலை எல்லாத்தையும் நமக்குள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னா கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார். உங்க பாரத்தை நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? நீங்க தள்ளாடுவீங்க. இல்லையா? உங்க கால்கள் உங்களுடைய சுமைகளை சுமக்க முடியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாம் இடத்துல ஒரு மனுஷனுக்கு முதல்ல கொடுக்கிறது தெரியுமா? இளைப்பாறுதல். அதுக்கப்புறம் பிரச்சனை மாறதோ மாறலையோ அது 2வது. ஆண்டவர் கொடுக்கிறது இளைப்பாறுதல். அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். அதெல்லாம் தேவன் நம்முடைய இலைகளிலே தருகிறார். இளைப்பாறுதலுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வரணும். இந்த இலை யோசுவா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லி நாம கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா இளைப்பாறுதலுக்கு உட்பட மாட்டோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாடு மட்டும் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். எனவே இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமென். யார் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது? கர்த்தருக்குள்ள இளைப்பாறுதலுக்குள்ள கீழ்ப்படியாத கலக பொருள் இருக்கிற அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிற கேள்விக்கு மேல கேள்வியை கொடுத்துக்கிட்டே கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் இளைப்பாறுதல் உட்பட முடியாது. அவர்கள் நடந்துட்டே இருப்பாங்க, அவர்கள் நடந்துட்டே இருப்பாங்க, அலைந்து திரிய வேண்டும். இளைப்பாறுதல் என்பது செத்த பிறகு வரதில்லை. இல்லையா? ஒருத்தர் செத்த உடனே RIP போனோம். என்னது? அப்படின்னு போனோம். செத்த பிறகு வர்றது இளைப்பாறுதல், வாழும்போது வருவதுதான் இளைப்பாறுதல். இல்லையா? வாழும்போதே தேவன் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அவரிடத்துல வரும்போது, அவரை நம்பி போகும்போது அவர் இளைப்பாறுதலை தருகிறார் அப்படின்னு வசனம் சொல்றார். அப்போ நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய இளைப்பாறுதலுக்கு உட்படணும், அவருடைய அந்த ஆறுதலுக்கு உட்படணும்னா நீங்க அவரை நம்பணும். அவர் மேல இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிட கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அவர்களை எப்படி கொண்டு போனாங்க பாருங்க. யாத்திராகமம் யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் பாருங்க, பஸ்கா சாப்பிட்டு தான் அவங்க புறப்படுறாங்க. அவங்க புறப்பட்டு பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அப்படிதானே? அடுத்து அவர்கள் போகிற தேசத்துலயே அவங்க என்ன பண்றாங்க? பஸ்காவை செய்யறாங்க, ஆசரிக்கிறாங்க. அந்த பஸ்கா அப்படின்னா பாஸ் ஓவர் அப்படின்னா தேவன் கடந்து போறார்.
தேவன் என்ன செய்யறார்? கடந்து போகிறார். பாஸ் ஓவர் போடுறாங்க. பாஸ் ஓவர் அவருடைய ரத்தம் நமக்காக அளிக்கிறது. அப்போ எகிப்து தேசத்திலையும் பஸ்காவை ஆசரிச்சுட்டு தான் புறப்பட்டு போறாங்க. அந்த கானான் தேசத்திலையும் பஸ்கா சாப்பிடுறாங்க. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியங்களாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. இஸ்ரவேல் புத்திரருக்கு அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்தில் பலனை அந்த வருஷத்தில் தானியம் புசித்தார்கள். கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்தார். அல்லேலூயா. அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அப்போ அவங்க சாப்பிட்டாங்க. தேசத்தின் தானியத்தை அவர்கள் சாப்பிட்டாங்க. வானத்து தானியத்தை சாப்பிட்டார்கள். தேசத்தின் தானியத்தை என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சக்கரா மகடா